Hi and welcome back to SR Everyday English vocabulary word number 213. Word of the day bleachers. தமிழ்ல விளையாட்டு மைதானத்தில் பார்வையாளர்கள் உட்கார்வதற்காக திறந்த வெளியில் அமைக்கப்பட்ட இருக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் இது ஓப்பன்டாக தான் இருக்கும், க்ளோஸ்டாக இருக்காது. ப்ரைஸும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லோவாக இருக்கும். The word bleachers can be used as a noun. Pronunciation bleachers. Bleachers. Let's see the first example. I sat happily in the bleachers with my friends and watched the football game. நான் என் நண்பர்களுடன் திறந்த வெளியில் அமைக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்து மகிழ்ச்சியுடன் கால்பந்து விளையாட்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்றது தான் இந்த எக்ஸாம்பிள். I sat happily in the bleachers with my friends and watched the football game. Let's see the second example. Usually during sports day, parents sit on the bleachers and cheer up their children. பொதுவாக விளையாட்டு தினத்தின் போது பெற்றோர்கள் திறந்த வெளியில் அமைக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்து தங்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்றது தான் இந்த சென்டென்ஸ். யூஸ்வலி டியூரிங் ஸ்போர்ட்ஸ் டே பேரண்ட்ஸ் சிட் ஆன் த bleachers and cheer up the children. One more time, I repeat the vocabulary word bleachers. விளையாட்டு மைதானத்தில் பார்வையாளர்கள் உட்கார்வதற்காக திறந்த வெளியில் அமைக்கப்பட்ட இருக்கைகள். Let's see the sentence to practice. கூடைப்பந்து திறந்த வெளியில் அமைக்கப்பட்ட இருக்கையில் பாய்ந்து முதல் வரிசையில் அமர்ந்திருந்த பெண்ணை தாக்கியது. இந்த சென்டென்ஸ்ல ப்ளீச்சர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்க ஆன்சரை கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. Hit the like button if you like this video and do subscribe for more updates. Thanks for watching.